ஹே ஆல் வணக்கம். இன்னைக்கு காலையில் பார்த்த ஒரு வீடியோ என்னை ரொம்ப இம்பேக்ட் பண்ணிடுச்சுங்க. ஆக்சுவலாக ஒரு டாகை அதோட ஓனர் அதை ஃப்ளைட் ஏறும்போது விட்டுட்டு போயிடுறாரு ஏர்போர்ட்லேயே. ஸோ அது பார்த்துக்கிட்டே இருக்குது. லைக் அவங்க ஓனர் திருப்பி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி வருஷம் போயிட்டே இருக்குது. ஸோ 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு ரொம்ப சிக்காயிடுச்சு, அதுவும் டயர்டாயிடுச்சு. டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருக்குது, அதுவும் ஓனர் வருவாங்கன்னு வரவே இல்லை. இதுக்கு நடுவில் ஒரு குட்டி பையன் வேற அந்த டாக்கு கிட்ட ரொம்ப பாசமாக அதை பார்த்துக்கலாம் செய்கிறான். ஆனால் அந்த டாக் அந்த பையன்கிட்ட எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே காட்டாமல் அது ரொம்ப லாயலாக டெய்லியும் அதை பார்க்குற மாதிரியே லைக் டெய்லியும் அதோட ஓனர் வராங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி 2 வருஷம் கழித்து ஒரு ஒன் ஃபைன் டே அதோட ஓனரும் வந்துடுறாரு. ஆனால் அப்போ தான் அந்த டாகுக்கு புரியுது, அந்த ஓனர் கடமையேன்னு தான் அந்த நாயை கூட்டிகிட்டு போகிறாரே தவிர்த்து அந்த டாக் மேலே அவளுக்கு ஒன்றும் பாசம் இல்லை அப்படிங்கிறது அந்த டாகுக்கு அதுக்கப்புறம் தான் புரியுது. இவருக்கு அந்த பையனை எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக் என்ன பண்ணிடும், கடைசியில் அந்த ஓனரை விட்டுட்டு அந்த பையன்கிட்டயே போயிடும். ஸோ அப்போ தான் யோசித்து பார்த்தேன், இது நம்மளோட லைஃப்லேயும் நம்மளால் ரொம்ப நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியும்ல. நம்மளும் நம்மளோட லைஃப்பில் எவ்வளவோ பேர்கிட்ட நம்ம அன்பு காட்டுறோம். பட் அதுவும் நிறைய நேரத்தில் அந்த டாகோட லவ் மாதிரியே யூஸ்லெஸ்ஸாக தான் போயிடுது. நம்மளோட லாயல்ட்டியோ நம்மளோட அன்போ அவங்க புரிஞ்சுக்க போகிறதே கிடையாதுல்ல கடைசி வரைக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் தோணுதா?